அம்பலத்தாடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவார். அநியாயம் செய்யாதீர்கள். எவருடைய மனதையும் நோகடிக்காதீர்கள். எவரையும் ஏமாற்றாதீர்கள். அப்பாவிகளை ஏமாற்றாதீர்கள். ஆலயத்திற்கு வந்ததும் வீண் வார்த்தை பேசாதீர்கள். ஓம் சக்தி நாமத்தை சொல்லுங்கள், பஜனை பாடுங்கள் அல்லது மௌனமாக இருங்கள். மனதை ஒருநிலைப்படுத்தி கண்களை மூடி மனதிற்குள் ஓம் சக்தி நாமத்தை சொல்லி தியானம் செய்யுங்கள். நாமத்தை சொல்லும் போது வெட்கப்படாமல் வாயை திறந்து பலமாக உரத்த குரலில் சொல்லுங்கள். உங்கள் துன்ப துயரம் பறந்தோடிவிடும். ஓம் சக்தி நாமத்தை சொல்லும் போது கண்களை மூடி பக்தியுடன் சொல்லுங்கள். இப்படி பக்தியுடன் நாமத்தை ஜெபித்தால் நீங்கள் கேட்கும் வரங்கள் அருளப்படும். நோய் துன்பம் நீங்கும். பாவங்கள் தீர்க்கப்படும். தொடர்ந்தும் மென்மேலும் பாவ செயல்கள் செய்யாமல் தடுக்கப்படும். மனம் சாந்தியடையும். இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் ஆனந்தம் அடைவீர்கள். எங்குமே கிடைக்காத ஆனந்த பரவசம் கிடைக்கும். நீங்கள் நல்லவராகவும் வல்லவராகவும் வாழ்வீர்கள். இதயத்தை துப்புரவாக வைத்துக்கொண்டு இங்கே வாருங்கள். பரிசுத்தமான இருதயத்துடன் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் நீங்கள் கேட்கும் வரங்கள் அருளப்படும். எரிச்சல், போட்டி, பொறாமை, கோபம் ஆகியவற்றை கைவிடுங்கள். இத்தனை குணங்களை கைவிடாமல் பிரார்த்தனை செய்வதிலோ பஜனை பாடுவதிலோ அபிஷேகம் அன்னதானம் செய்வதிலோ எந்த பிரயோசனமும் இல்லை. என் அருளுக்கும் பாத்திரமாக மாட்டீர்கள். இது ஒரு சாஸ்திரம் சொல்லும் இடமல்ல, அருள்வாக்கு அருளப்படும் இடம். அருள்வாக்கு கேட்பது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது. மனமுருகி பஜனை பாடுங்கள். ஓம் சக்தி நாமத்தை சொல்லுங்கள், பேரருள் கிட்டும். ஓம் நம சிவாய, ஓம் சக்தி அல்லது ஹரே ராமா அல்லது ஓம் நமோ நாராயணா, இதில் ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 5 நிமிடம் இதில் ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லுங்கள். நீங்கள் பிறக்கும் போது எதனையும் கொண்டு வந்ததும் இல்லை, இறக்கும் போது எதனையும் கொண்டு செல்வதும் இல்லை. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் மிகவும் சொற்ப காலம் இப்பூமியில் வாழப் போகின்றீர்கள். நீதியான வழியில் பொருள் தேடி நீங்களும் சந்தோஷமாக வாழ்ந்து மற்றவர்களையும் சந்தோஷமாக வாழ வையுங்கள். தெய்வீகத்திற்கும் தர்மத்திற்கும் உழைப்பின் ஒரு பகுதியை அர்ப்பணியுங்கள். பிழையான வழியில் பொருள் தேடாதீர்கள். உடல் அழியும் அன்றி உயிர் அழிய மாட்டாது. நாம் செய்கின்ற பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அடுத்த பிறப்பு துன்பமாகவோ இன்பமாகவோ அமைகின்றது. பாவமான காரியங்கள் செய்வது மிகவும் சுலபம். ஆனால் அந்த பாவங்கள் பல மடங்குகளாக பெருகி உங்களை திரும்பி தாக்கும் போது அதன் தாக்கம் பல மடங்காகும். ஆணவம், செருக்கு, தற்பெருமை, போட்டி, பொறாமை கொள்ளாதீர்கள். இதனால் எவ்வித பிரயோசனமும் இல்லை. அருமையாக கிடைக்கின்ற மனித பிறவியை வீணாக்காதீர்கள். ஏன் பிறந்தீர்கள்? என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? நேர்மையாக வாழ்ந்து நல்லதை செய்து முக்தி அடையுங்கள். அன்னதானம், வஸ்திரதானம், கல்வித்தானம் இயன்றளவு நன்றாக செய்யுங்கள். உங்கள் பரம்பரைக்கு நீங்கள் தேடி வைக்கும் சொத்து இதுதான். இது கலியுகம். பட்டம், பதவி, பணம் எதுவும் உம்மை காப்பாற்றாது, நிம்மதியை தராது. நாம ஜெபம் செய்தல், பஜனை பாடுதல், இறை வழிபாடு போன்றவையே எம்மை காப்பாற்றும். இந்த உலகம் நிரந்தரமற்றது, தற்காலிகமானது. இங்கே யாரும் நீண்ட காலம் தங்கிவிட முடியாது. உங்களுக்கு வழங்கப்பட்ட காலம் முடிந்தவுடன் போய் சேர வேண்டும். எவரும் தவணை சொல்ல முடியாது. நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருந்து அந்த வீட்டை விட்டுட்டு போகிற மாதிரி தான் இந்த உலகத்தில் சிறிது காலம் குடியிருந்து விட்டு இந்த உலகத்தை விட்டுட்டு போக போகின்றீர்கள்.
இதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வரும்போது எமக்கு மரணத்துக்கு ஒரு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. இதை அறியாத நீங்கள் பேராசை, சண்டை சச்சரவுகளில் அர்த்தமில்லாமல் ஈடுபட்டு கொண்டே வருகின்றீர்கள். சில நாள் வாழ்க்கையில் சண்டை ஏன், சச்சரவு ஏன்? எந்த செக்கனிலும் உடலை விட்டு உயிர் பிரியலாம். உயிர் பிரிந்தால் இந்த பொய்யுடல் சாயம், மிஞ்சுவது ஒரு பிடி சாம்பல். உயிர் பிரிந்தால் பொன், பொருள், உறவு எதுவும் தெரியாது, எதுவும் பிரயோசனப்படவும் மாட்டாது. எனவே தினமும் ஏதாவது ஒரு கவசம் பாடுங்கள். விநாயகர் கவசம் அல்லது கந்த சஷ்டி கவசம், ஏதாவது ஒன்றை பாடுங்கள். 5 நிமிடம் ஓம் சக்தி நாம ஜெபம் செய்யுங்கள். தர்மம் செய்யுங்கள். இறைவாழ்வு வாழுங்கள். அம்பிகை அடியார்களே, எங்கள் சகோதரர்களாகிய உலகத்திலே மிகவும் கொடூரமான, வேதனையான, துன்பமான நோயான புற்றுநோய், அதாவது கேன்சர் நோயாளர்களுக்கு தேவஸ்தானத்தின் சார்பில் உதவிகள் வழங்கப்பட உள்ளது. நேற்று எங்களைப் போல் சுகதேகியாக இருந்தவர்கள் இன்று இந்த நோய்க்கு ஆளாகிவிட்டார்கள். நாளை நாங்களோ, எங்கள் பிள்ளைகளோ, எங்கள் உறவினர்களோ இந்த நோய்க்கு ஆளாகலாம். அவர்களும் எங்களை போன்றவர்கள்தான். அவர்கள் வித்தியாசமானவர்கள் அல்ல. எனவே அவர்களுக்கு உதவுவோம். அவர்களுடன் அன்பாயிருப்போம். அவர்களுக்கு ஆதரவளிப்போம். அன்பாயிருந்து அவர்களை அரவணைப்போம். வேண்டியவற்றை அவர்களுக்கு வழங்குவோம். அம்மன் தாயார். தேர் தீர்த்தம் ஆகிய 2 தினங்களும், கற்பூர சட்டி எடுத்தல், பாட்சம்பு எடுத்தல் ஆகிய நிகழ்வுகள் உள்வீதியில் இடம்பெற மாட்டாது. வெளி வீதியில் மட்டுமே இடம்பெறும். அத்துடன் இன்று தேர் இருப்பிடத்திற்கு வருகை தந்ததும் பச்சை சாத்துதல் இடம்பெற்று தேரடி வைரவரில் அர்ச்சனை இடம்பெறும். சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு வைரவர் பொங்கல் இடம்பெறும் என்பதனையும் அறிய தருகின்றோம். நன்றி. அம்பிகை அடியார்களே, எனது நிலைமைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அனைவரும் காலை வணக்கம். நான் 87ஆம் ஆண்டு வீட்டிலேயே இருந்து நான் ஒரு இடமும் போக இயலாத நிலைமையில் இந்த அம்மன் கோயிலுக்கு என்னை சுசீலாக்கா என்ற ஒருவர் கூட்டிகிட்டு வந்தார். இந்த ஆலயத்தில் உனக்கு எல்லா வேலையும் செய்வினோம் என்று கூட்டிகிட்டு வந்து, நான் 77ஆம் ஆண்டிலிருந்து இங்கே தான் இருந்து அம்மன் தாயார் எனக்கு சைக்கிள் தந்து இங்கே வரவழைத்து விழான் செய்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தந்து, இந்த அம்மன் இன்றைக்கும் எனக்கு ஒரு வீடு இல்லாமல் இருக்கும்போது இங்கே வந்து அம்மன் தாயாரால் எல்லா உதவிகளையும் செய்து இப்போது நான் நல்ல ஒரு நிலைமையிலே 2 பிள்ளைகளும் கணவரும் எனக்கு கிடைத்தது இந்த கருணையால் தான் கிடைத்தது. நீங்களும் இங்கே வந்து இந்த கடவுளை இந்த நல்லதை செய்து
அம்பியை அடியார்களுக்கு எனது நிலைமைகளை எல்லாருக்கும் சொல்லுகிறேன். நான் 77ஆம் ஆண்டு இந்த கோயிலுக்கு என்ன சுசீலாக்காக கூட்டிகிட்டு வந்தவா. நான் இந்த கோயிலுக்கு வந்ததான் எனக்கு அம்மன் ஒரு அறையிலேயே நான் ஒரு இடமும் போக இல்லாமல் அப்பாண்ட உதவியோடு தான் நான் வாழ்ந்திருந்தேன். அம்மன் தான் எனக்கு சைக்கிள் தந்து என்னை வெளி உலகமே பார்க்க எல்லாம் செய்து தந்தவா. இன்றைக்கி நான் இப்படி வாழ்கிறதுக்கு காரணம் இந்த கடவுள், இந்த கோயில், இந்த அம்மன்ற பார்வையால் தான் நான் இப்படி வாழ்கிறேன். எனக்கு 2 குழந்தைகளும் கல்யாணம் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த அம்மன் தான் என்னை இவ்வளோ தூரமும் வாழ